ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பயங்கரமான சூறாவளி காற்று தொடங்கிடுச்சு. இருக்கிற ஆட்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. திடீர்னு ஒரு மேற்கூரை பறந்து வந்திருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. நல்ல வேலையை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால யார் மேலேயும் படலை, ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஓரமாக நிற்கிறாங்க. திடீர்னு இந்த மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் ஒருத்தர் மட்டும் இந்த மரக்கிளையில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த இலைகளுக்கு நடுவில் மாட்டியிருந்ததுனால பெருசாக அடியது படாமல் உடனே எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் திடீர்னு இந்த மரம் அப்படியே சரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன். அதில் ஒரு லேடி பைக்கோடு நின்றுட்டு இருந்தாங்க. நல்ல வேளை இந்த கிளைகளுக்கு நடுவில் மாட்டினதுனால எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் உயரமான மலையில் ஏறி பாறையை உடைக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பாறையை அவர் தான் பெயர்த்து தள்ளுறாரு. அது விழுற வேகத்தை பார்த்தா நம்மளாலே நம்ப முடியல. மேலிருந்து உருண்டு விழும்போது அதுவே பொடி பொடியாக நொறுங்கிருது பாருங்க. எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் போகுது. நல்ல வேளை ஆட்கள் யாரும் இல்லை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு கார் வேகமாக வந்துட்டு இருக்கு. திடீர்னு ரோட்டோட ஒரு கரையில் இருந்து மண் சரிவு மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. உடனே காரை ஓட்டிட்டு வந்தவர் உஷாராகி காரை அங்கேயே நிறுத்திட்டாரு. கார் மட்டும் வந்திருந்தா விட்டா காரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, எதுவுமே எண்ணிக்கையில் அதிகமாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது, மனிதர்களால் சமாளிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இது. நிறைய எறும்புகள், பெரிய பெரிய எறும்புகளாக இந்த இடத்துல கொத்து கொத்தா வருது பாருங்களேன். சின்ன எறும்பு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்படி படையெடுத்து வந்தால் என்ன தான் பண்ண முடியும்? ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கே தான் இவ்வளோ வேகமாக போகுதோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. இந்த கண்ணாடி கதவு எப்போ வேணாலும் உடஞ்சிடலாம். அதுக்காக தான் இவ்வளோ இறுக்கமாக அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. கடைசியில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக 2 கைப்பிடியும் சேர்த்து கட்டிட்டாங்க. 2ஐயும் சேர்த்து கயிறு வச்சு கட்டினதுனால இப்போ கொஞ்சம் கட்டுப்பாடாக நிற்கிது. இல்லை காத்தடிக்கிற வேகத்துக்கு கண்ணாடி கதவால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் தெரியாத இடங்களுக்கு கார் ஓட்டி போகும்போது, அதுவும் மழை நேரங்களில் போகும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். அப்படி தான் இங்கே ரோடு இருக்கிறத நினச்சி வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பெரிய பள்ளமே இருக்குது. அதில் தண்ணியும் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால வண்டி அதிலே மாட்டிக்கிச்சு. சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் உடனே காரில் இருந்தவங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கடையில் ஆள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே இவர் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. மெதுவாக கடைக்குள்ளே போய் டிராயரை திறந்து அதில் இருக்கிறதெல்லாம் மெதுவாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே கடைக்காரர் வந்துட்டாரு. அடுத்த நிமிஷமே கையோட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. எதிரில் 4 பசங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இவர் பக்கத்தில் வந்ததும் 4 பசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பசங்க சண்டை போடும்போது யாராக இருந்தாலும் அதை விலக்கி விடுறதுக்கு தான் பார்ப்போம். அப்படிதான் இவரும் எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறாரு. 4 பேரும் அவரை நல்லாவே நெருங்கிட்டாங்க. இதில் நம்ப முடியாத விஷயம், மெதுவாக அவர் பாக்கெட்டில் இருக்கிறதையும் எடுத்துட்டு 4 பேர் வேகமாக ஓடிட்டாங்க. இவர் பக்கத்தில் வந்தது, சண்டை போடுது, அவரை நெருங்கி போனது எல்லாமே டிராமாவாக தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பாக்கெட்டில் எதையும் காணலையே அப்படின்னு அதுக்கப்புறம் உஷாராகி திரும்பி தேடி போறாரு பாருங்க. எங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, மொட்டை மாடியில் ஏதோ கேம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வேகமாக ஓடி அதை தொட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் வேகமாக தொட்டதுனால அந்த திண்டை அப்படியே உடஞ்சி விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேலை யாரும் அதில் மாட்டி கீழே விழாம போனாங்க. தொட்டுட்டு எல்லாரும் திரும்பிட்டதுனால அந்த திண்டு மட்டும் உடஞ்சி விழுந்தது. இதை யாருமே எதிர்பார்க்க, கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுறது? ஆனா பசங்க இதெல்லாம் விளையாடியே உடைச்சிட்டோமேனு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது, இந்த காரை திருப்பி கொண்டு போறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாரு. பின்னாடி ஒரு பெரிய குளமும் இருக்குது. அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது கார் அப்படியே குளத்திலே பாஞ்சிடுச்சு பாருங்க. ரோட்டுக்கு வந்துடலான்னா நடக்காத கதையை அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இதை பார்த்து சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்தாங்க. அது ஏதோ ரொம்ப ஆழம் இல்லாத குளம் அப்படிங்கிறதுனால உடனே கார்ல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி கேட்டை திறக்க சொல்லி அதை பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க. ஆனால் அந்த கேட்டை எப்போ யார் தொடுவா கீழே விழலாம் அப்படின்னு தயாராக இருந்த மாதிரி அடுத்த செகண்டே விழுந்துடுச்சு. இங்கே ஸ்கேட்டிங் போர்டு விளையாடும் போது தான் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. எப்போ காலவாரி விடும்னு தெரியாது. இங்கே சறுக்கில் வரும்போது நேராக தான் வரணுமா, அப்படியே தலைகீழ போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தாங்க. வந்த வேகத்துக்கு அப்படியே முகத்திலே அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு லேடி தான் பார்க்குறோம். 2 கையிலையும் பொருள் வச்சிருக்காங்க. படிக்கட்டில் இறங்கும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் வேகத்தை கூட்டிட்டோம் அப்படின்னா நம்ம காலே நம்மளை தடுக்கி விட்டுறோம். அப்படி தான் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மூட்டையெல்லாம் தாண்டி வேகமாக வந்தவர் அங்கே எதையோ போய் தொட அப்படியே தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. அவர் விழுந்த வேகத்துக்கு இந்த மாவு பாக்கெட்டும் உடஞ்சி இன்னும் கொஞ்சம் அவர் மேலே விழுந்திருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். வேலை பார்க்குற இடங்கள்ல ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோவில் பார்க்குற லேடி இந்த மூட்டையை எப்படியாவது தூக்கி மேலே வச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முடியல. மூட்டையை மேலே வைக்க போய் இவங்க கீழே தடுக்கி விழுந்து மூட்டை இந்த லேடி மேலே
மேலே விழுந்துடுச்சு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் வயலுக்குள்ளே நின்றுட்டு இந்த மூட்டையை எப்படியாவது தூக்கிட்டு இந்த வரப்பு வழியாக நடந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. தூக்கி தோளில் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண வேலை இல்லை, பயங்கர வெயிட்டாக இருக்குதுன்னு. ஆள் வரப்பில் கால் வைக்கவுமே தடுக்கி வயலுக்குள்ளே விழுந்துட்டாரு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒருத்தர் மட்டுமே ஆடுற ஊஞ்சல் தான். இதில் இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்ததுனால ஊஞ்சல் அடுத்த செகண்டே அப்படியே அறுந்து கீழே விழுந்துடுச்சு. 2 பேரும் சேர்ந்தே கீழே விழுந்துட்டாங்க. ஊஞ்சலோட வேலையும் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் யார்கிட்டயாவது நம்ம தலையை கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் போல. அப்படித்தான் நம்பி தலையை கொடுத்து உட்கார்ந்தாரு. ஒரு செகண்டில் அப்படியே மொட்டையாயிடுச்சு பாருங்களேன். ஆனாலும் இதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. இனி இப்படி பாதி தலையோடு போக முடியுமான்னு மொத்த தலையும் சேர்த்தே மொட்டை அடிச்சாச்சு. யாருக்கிட்டையாவது நம்பி தலையை ஒப்படைச்சா தலைக்கு உத்தரவாதம் இல்லை போல. எப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கையில் ஃபோனை பார்த்துட்டே சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சட்டிக்குள்ளே ஃபோன் விழுந்துடுச்சு. அதை எடுக்கிறதுக்காக கையை விட்டால் சூடு தாங்க முடியல. ஒரு வழியாக கரண்டியை தேடி ஃபோனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் அது கூட போராட வேண்டியதாயிடுச்சு. எப்பவும் கையில் ஃபோனோடு இருக்கிறதுனால எந்த இடத்துல விழும் அப்படின்னு சொல்லவே முடியாது. முக்கியமான நேரங்களில் ஃபோனை ஒரு இடத்துல வைக்கிறதே நல்லது. அடுத்தது இங்கே இந்த வீடியோலாம் ரெடி பண்ணிட்டு காஃபியும் டேபிளில் ரெடியாக வச்சுருந்தாங்க. காஃபியை கையில் எடுக்கிறதுக்குள்ளே அதுவே சரிஞ்சு கொட்டிடுச்சு பாருங்க. பின்னாடி கப் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் மறந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இங்கே இந்த வீடியோவில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு செகண்டில் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோதான் பார்த்து வேலை பார்த்தாலும் கடைசியில் ஒரு செகண்டில் இப்படி ஆகும்போது மனசுக்கு வருத்தம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட்டு போய் கரணம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அங்கே இருக்கிற ஏதோ சாஸ் டப்பாவை தட்டி விட அது அப்படியே தரையெல்லாம் வந்துடுச்சு. ஒரு வேலைக்கு 2-3 வேலை பார்க்குற மாதிரி இது என்னடா வம்பா போச்சே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்கே இந்த வீடியோவில் மாடியில் இருந்துட்டு இந்த காய்கறியை கட் பண்ணுறாங்களாம். பொதுவாக நம்ம காயை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கத்திரி வச்சு கட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு கையில் தட்டு ஒரு கையில் கத்திரி. காயை யாரும் பிடிக்காததுனால வெட்டின வேகத்தில் அப்படியே கீழே விழுந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணணுமோ நினைக்கிற மாதிரி இதே மாதிரி தான் இந்த லேடியும் பண்ணுறாங்க. வெட்டின அடுத்த செகண்டே தட்டில் விழாமல் நேராக தரைக்கே போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாருங்க இந்த கேட்டு ஓரத்தில் ஒரு பாம்பு மெதுவாக உள்ளே வருது. ஆனால் அந்த லேடி உடனே பார்த்ததுனால உஷாராகி உள்ளே ஓடியே போயிட்டாங்க. என்னதான் நம்ம நடந்து போனாலும் கண்ணு அங்கேயும் எங்கேயும் பார்த்து நடக்கிறது நல்லது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல மழை நேரம், தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்குது. ஒரு ட்ரக் வேகமாக வந்துட்டுருக்கு. கரெக்டாக இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி 2 பார்த்தா பிரிஞ்சு போகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. முன்பக்கம் மட்டும் வருது, பின்பக்கம் அப்படியே கலண்டு அதே இடத்துல நின்றுடுச்சு. டிரைவர் உடனே கண்டுபிடிச்சதுனால வண்டியை நிறுத்தி மறுபடியும் பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் உயரமான இடங்களில் பொருட்களை தூக்கி வைக்கிறதுக்கான இந்த வண்டியை தான் பார்க்குறோம். கொஞ்சம் பாரம் அதிகமாகிடுச்சு போல். ஒரு செகண்டில் வண்டியை கவிழ்க்கிறதுக்கே ரெடி ஆகிடுச்சு. உள்ளே இருந்தவர் உடனே சுதாரித்து வெளியே ஜம்ப் பண்ணி தாவிட்டாரு. ஏதோ சின்ன வண்டி அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் அடிப்படாமல் உடனே எந்திரிச்சிட்டாரு. வண்டி ஆனால் தன்னால் போயிட்டுருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நடு ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். திடீர்னு இந்த ஆட்டோ டம்போ அப்படியே நடு ரோட்டில் சுற்றி வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரங்களில் நல்லா இருக்கிற வண்டி திடீர்னு தாறுமாற ஓடும்போது நிலைமையை சமாளிக்கிறதே கொஞ்சம் சிரமம் தான். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு வண்டி திடீர்னு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இவர் அதை கையில் பிடிச்சிருந்ததுனால அவரும் சேர்த்து சுற்ற வேண்டியதாகிடுச்சு. ஆனாலும் எப்படியோ நிலைமையை சமாளித்து ஒரு வழியாக நிறுத்திட்டாரு.